தலையில தாழ்த்தி தேவனை பார்ப்போம். கிருபையின் தகவனை ரட்ச இந்த காலை வேளைக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. பரிசுத்த ஆலயத்துல பரிசுத்த பீடத்தின் முன்பதாக வந்த ஆண்டவரே ராஜா உம்மை ஆராதிக்கவும் தியானிக்கவும் கொடுத்த கிருபைக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தகவனை இந்த வேளையில் கூட எங்களோடு கூட பேசும் எந்த வார்த்தைகள் மூலமா இந்த நாளில் எங்களோடு இடைப்பட சித்தமா இருந்தீரோ ஆண்டவரே, அந்த வார்த்தைகள் மூலமாய் பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இருதயத்தை ஆயத்தப்படுத்தும், ஜீவனுள்ள வார்த்தைகளை எங்கள் இருதயத்தில் எழுதும், மன பக்குவத்தை தாரும், அதன்படி வாழ கிருபையை தாரும். தொடர்ந்து பேசும், வெல்லப்படுத்தும், முதல் நாமத்தை மகிமைப்படுத்தும். அடியனை மறைத்துக் கொள்ளும், எங்களை மறைத்துக் கொள்ளும், நீர் வெளிப்படும், முதல் நாமத்தை மகிமைப்படுத்தும். துதிகன மகிமை மக்கை செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தாழ்மையை ஜெபிக்கிறோம், நேசிக்கிற நல்ல பிதாவே. கிறிஸ்துவுக்கு அருமையானவர்களே, உங்களோடு கூட இந்த நாளிலே வேத வசனத்தை பகிர்ந்து கொள்ள தேவன் கொடுத்த இந்த மேலான கிருபைக்காய் ஸ்லாக்கியத்திற்காய் தேவனுக்கு நான் முதலாவது நன்றி செலுத்துகிறேன். சிஎஸ்ஐ முறைமையின்படி இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு Communion with Risen Christ in Daily Life. Communion with Risen Christ in Daily Life. நம்முடைய தியானத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு என்னவென்று சொன்னால், உயிர்த்தெழுந்த இயேசுவோடு கூட இருக்கக்கூடிய அனுதின ஐக்கியம். Communion with Risen Christ in Daily Life. அனுதின ஐக்கியம் என்ற தலைப்பின் கீழாக நாம பார்க்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். முதலாவது ஒரு கேள்வி, கிறிஸ்தவர்களா இருக்கிறோம், உண்மைதான். எதற்காக நமக்கு அனுதின ஐக்கியம் தேவைப்படுகிறது? அதேவே நம்ம வாழ்க்கைக்கு சாதாரணமா கிறிஸ்தவர்களா இருந்தோம் என்று சொன்னால் வாரத்துக்கு ஒரு தடவை வந்து வர்ஷிப் பண்ணிட்டு அட்டெண்டன்ஸ் கொடுத்துட்டு நம்முடைய நார்மல் மீதி இருக்கிற 6 நாட்கள் வேலைகளை முடித்து விட்டு 7வது நாள் திரும்பவும் ஆலயத்திற்கு வந்து சென்றால் போதும் அல்லவா? எதற்காக அனுதின ஐக்கியம்? Why do we need fellowship or communion with risen Christ on daily? Daily தேவையில்லை. Generally if we see once in a week we can come to church, we can worship Him, we can sing songs, we feel comfortable about our lives, and after that we can go home, have a comfortable life for 1 week. Then next Sunday the same thing begins. Isn't any specific reason to have a fellowship? Unless we understand, yes, there is a need, there is this message will not be useful unless we have to understand what is a need. அதற்காக உங்களுக்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட பகுதி பிலிப்பியரிலிருந்து ஒரு சில வசனங்களை நாம வாசிக்க கேட்டோம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில வசனங்கள் வாசிக்கிறேன். 9ஆம் வசனம், நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாய பிரமாணத்தினாலே வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே வருகிறதும் விசுவாசத்தின் மூலமாய் வருகிறதும் என்று சொல்லி பார்க்கிறோம். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு, இங்க பவுலுடைய வார்த்தைகளை நம்ம பார்க்கிறோம். Here we see the words from Apostle Paul. He says to gain Christ. அதுக்கப்புறம் 10ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கு. 10th verse it says like that, why I am seeking Christ is to understand the power of Christ and to understand the power of His death and resurrection. அவருடைய கடைசி வசனம் பகுதி சொல்கிறது என்னவென்று சொன்னால், எப்படி ஆயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கு. இந்த 3 காரியங்களை பவுல் இந்த இடத்துல சொல்லுகிறார். பவுல் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், முதலாவது சொல்லுகிற ஒரு காரியம், நான் கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ளும்படிக்கு. 2வது காரியம், அவருடைய வல்லமையை தரித்து கொள்ளும்படிக்கு. 3வது, எப்படியாகிலும் நான் உயிர்த்தெழுந்திருக்கும்படிக்கு. The purpose of Paul to search or to seek Christ in his daily life is because of 3 reasons. One is because he has to understand, he has to gain Christ. Second thing is that he has to understand the power of Christ. Why? In order to be counted in His resurrection. These are the 3 main reasons that Paul, அதுக்கு முன்னாடி வாசித்தோம்னா தெரியும், he counted everything as a vanity, as a rubbish, as not useful.
எல்லாவற்றையும் குப்பையும் தூசியுமாக எண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். He counted everything is a rubbish, everything is useless. Whatever education, whatever things that he has done in his life is totally a waste because he has to gain Christ. This is a witness, this is the expectation of Paul. இதுதான் பாலுடைய தன்னுடைய வாழ்க்கையின் எதிர்பார்ப்பு. எதற்காக? எப்படியாகிலும் நான் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்திருக்கும்படிக்கு. இந்த ஒரு கேள்வி, மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்து என்னதை செய்ய போகிறோம்? Today I wanted to ask you one more question. What is the need that we need to get resurrected? கிறிஸ்தவர்களை நம்ம பார்க்கும் பொழுது வேதத்தை அதிகமா வாசித்ததுனால நம்ம சாதாரணமா சொல்லலாம், நான் உயிர்த்தெழுந்து பரலோகத்திற்கு போக வேண்டும் என்று சொல்லி. ஆனா அது எத்தனை பேரு அந்த பரலோகத்தின் தரிசனத்தை உடையவர்களாய் இந்த வாழ்க்கையில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்த ஒரு இடத்துல the purpose of our life, our birth and our life are totally different. நம்ம பிறப்பின் நோக்கத்தையும் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கத்தையும் நம்ம சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல பவுல் மிக தெளிவாக சொல்லுகிறார், எதற்காக எல்லாவற்றையும் குப்பையும் தூசியமாக எண்ணுகிறேன் என்று சொன்னார். என்னுடைய பிறப்பின் நோக்கம் நான் தேவனோடு வாழ வேண்டும் என்பதற்காக. I want to live with Christ. Not just because of I've been born as a man and living. It is not his expectation or his focus. His focus is I have to get resurrected. நான் மீண்டும் உயிர்த்தெழ வேண்டும். இந்த இடத்துல நம்ம அமர்ந்து இருக்கிறோம், திருச்சபைக்காக வந்திருக்கிறோம், திருச்சபையில் அமர்ந்து ஆராதனை செய்து கொண்டு இருக்கிறோம். எத்தனை பேருக்கு நம்முடைய மனதுல இந்த ஒரு எண்ணம், நம்முடைய இந்த ஒரு எதிர்பார்ப்பு நம்முடைய மனதில் வருது? How many of us have this expectation in our heart that yes, I should get resurrected? நான் உயிர்த்தெழ வேண்டும், இயேசுவானுடைய வருகையிலே உயிர்த்தெழ வேண்டும் என்று சொல்லி how many of us understand this, have this in our mind? அந்த ஒரு எதிர்பார்ப்பு நம்ம இடத்துல இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை வீணா. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஞாபகம் வருகிறது, சொல்ல வேண்டியிருக்கிறேன். இது ஒரு 10-20 வருடங்களுக்கு முன்பதாக நியூஸ் பேப்பரை படித்ததுன்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே எல்டிடி பத்தி தெரியும்னு நினைக்கிறேன். பிரபாகரன், ஆண்டனி, அந்த குரூப் எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். அது ஒரு பேப்பர்ல ஒரு கட்டுப்படி வாசித்தேன். ஆண்டனி, அந்த பிரபாகருடைய மகன், எல்டிடி லீடரா இருந்த பிரபாகருடைய மகன், அவன் என்ன பண்ணானா, சின்ன பையனா இருக்கும்போது காலேஜ் காலங்களில யூகேக்கு போய் ஏரோநாட்டிக்ஸ் படிச்சானா. he studied aeronautical engineering. நல்லா படிச்சு முடிச்சுட்டு he came back to Sri Lanka. அங்க வந்ததுக்கு அப்புறம் he started Air Force Wing. அதாவது வான்வெளி தாக்குதலுடைய யுக்திகளை அவன் வந்து அந்த எல்டிடிக்கு செய்து கொடுத்தான். அவன் செய்த ரைட்டா தப்பா நம்ம இங்க பேச வரவில்லை. இதற்கு நான் சொல்ல வேண்டியது என்னவென்று சொன்னால், when he went to UK, his total focus of learning the subject was it has some purpose. He wanted to develop an Air Force. He wanted to develop his Air Force. Because of that, he studied aeronauticals. அவனோட கூட 100 பேர் 1000 பேர் படித்திருக்கலாம். ஆனா மற்றவனுடைய நோக்கம் வேறு, இவனுடைய நோக்கம் வேறு. The purpose of Anthony who studied aeronautical was different, but the purpose of other classmates who studied with him, the purpose was different. Because he had a specific purpose, he studied according to that. இந்த இடத்துல கூட நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் மிக முக்கியமான நோக்கம் என்ன? இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய தலைப்பு என்னவென்று சொன்னால், உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவோடு கூட அனுதின ஐக்கியம். அதுதான் எதுக்குன்னு கேட்டேன். Why do we need to have that daily fellowship or the communion with God? That should be a purpose. If you and I understand the purpose, then it will be more useful. எப்படியாகிலும் நான் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்திருக்கும்படிக்கு, எப்படியாவது by some means I want to get resurrected. அதான் வந்து பால் சொல்லுகிறார். அது எப்படி இயேசுவோடு கூட இருந்தால் உயிர்த்தெழ முடியும்? Is it possible if we have a fellowship with Christ? Is it possible? அது முடியுமா, உயிர்த்தெழ முடியுமா என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது என்னோடு கூட கொரிந்தியர் 15 அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். Just turn with me to 1 Corinthians chapter 15. I wanted to show you some of the things. Today I thought of not taking as a preaching but as a Bible study. வேத வியாக்கியானத்தை குறித்து ஒரு சில வார்த்தைகளை நாம் பயந்து கொள்ளலாம் என்று சொல்லி யோசித்தேன். 1 Corinthians chapter 15 43. கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும்,
மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும். பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், பலம் உள்ளதாய் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. Most of us may be knowing this particular passage. It talks about we have human beings as we have two kinds of bodies. Most of us may be knowing that, but anyhow I wanted to cover here. Here it talks about there are two kinds of bodies. One is physical body, which consists of this flesh, bone, blood and all the stuff. And there is another body which is called a spiritual body. நம்முடைய ஒவ்வொருவருக்கும் யாரா இருந்தாலும் பரவாயில்ல, ஒவ்வொருவருக்கும் we have two kinds of body. அதான் இங்க என்ன சொல்லுகிறது சொன்னால், ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. Most of the time we forget about this spiritual body. We think about our spirit. Spirit is different, spiritual body is different. We will come back. ஆவி என்பது வேறு, ஆவிக்குரிய சரீரம் என்பது வேறு. இந்த இடத்துல ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. There are two kinds of bodies we have. That first we have to understand. Suppose if I am there, I am Deva. Deva has two kinds of bodies. One is physical body, the other one is spiritual body. Just I want to read the verse 50. சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. பைபிள் clearly talks about நம்முடைய மாம்சமும் இரத்தமும் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை. எதற்காக கிறிஸ்தவர்களாய் நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம்? Why do we sit here as a Christian? To live in this world or to reach the eternal kingdom? பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லி நாம இங்க ஆராதிக்கிறோமா, அல்லது ஏதோ ஒரு கம்ஃபர்ட்டுக்காக, ஏதோ ஒரு நான் என்னுடைய கிறிஸ்தவ கடமையை நிறைவேற்றி விட்டேன் என்ற சொல்லி காரணத்துக்காக இங்க அமர்ந்திருக்கிறோமா சொல்லி முதலாவது யோசிக்க வேண்டும். We need to have a purpose. Why do we sit here? Here he talks about this flesh and this body and this blood. அந்த 50ஆம் வசனம் சொல்லுகிறது, will not inherit the kingdom of heaven. நம்முடைய ரத்தமும் மாம்சமும் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை. யோசித்து பார்க்க வேண்டும். நம்ம போடுற பிளான், future plans, we have many plans, praise be to God. Yes, of course we need to have a lot of plans, but all these plans get ended when pastor says let this flesh soil goes to soil, ash goes to ash, and I'm closing it. நம்முடைய உலக பிரகாரமான எல்லா ஆயத்தங்களும் எதோடு முடிகிறது? இந்த மண்ணானது மண்ணுக்கும், சாம்பலானது சாம்பலுக்கும், புழுதியானது புழுதிக்கும் போடுறோம்னு சொல்லி எப்போ போதகர் சொல்லி மண்ணுக்குள்ள போடுறாரோ அதோட முடிஞ்சு போகுது இல்லைங்களா? It is getting lost. It is getting the last furnish. It is getting furnished at the point. Whatever plans we have. Do we have a plan for the eternal kingdom? If we have a plan for the eternal kingdom, then it talks about there is a second body that we are going to gain. நம்முடைய வாழ்க்கையில இரண்டாவது சரீரத்தை நாம சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அதை சுதந்திரிக்காமல் போவோம் என்று சொன்னால், if we are not gaining the second body, which is called the spiritual body, we have no point of sitting here and listening. We need to have that focus person. Okay, ஆவிக்குரிய சரீரத்தை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? 45ஆம் வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 15:45. அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். The first Adam who was in Garden of Eden, he became living being. ஜீவ ஆத்மாவானான். ஆனால் இரண்டாவது ஆதாம், we know where he comes, the second Adam. நம்ம எபிரேயர்ல வாசித்தோம் என்றால் தெளிவாக தெரியும். இரண்டாவது ஆதாம், பிந்தின ஆதாம் யாரு? இயேசு கிறிஸ்து என்று சொல்லி. பிந்தின ஆதாம் என்னவானாரா? உயிர்ப்பிக்கிற ஆவியானார். He became life giving spirit. அது எப்பொழுதானது? இயேசுவானவர் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் அல்ல. இயேசுவானவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்து வரும் பொழுது அவர் என்னவாய் மாறினார்? அவர் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். He became life giving spirit. இத நம்ம ஈஸ்டர் டே அன்னைக்கு நம்ம தியானித்திருக்கலாம் என்று சொல்லி நான் யோசிக்கிறேன். அந்த உயிர்ப்பிக்கிற ஆவியானவர்
என்றைக்கு உங்களிடத்திலும் என்னிடத்திலும் வாசமாய் இருக்கிறாரோ, when the life giving spirit is having a dominion over our lives, we will be resurrected. அந்த இரண்டாவது சரீரம் நமக்கு வேண்டும் என்று சொன்னார். If we want to have that second life, second body, second spiritual body, Bible clearly says that அந்த உயிர்ப்பிக்கிற ஆவியாக மாறின இயேசுவானவர், உயிர்ப்பிக்கிற ஆவியாக மாறின இயேசுவானவர் என்றைக்கு உங்களிலும் என்னிலும் வாசமாய் இருக்கிறாரோ, அப்பொழுது நீங்களும் நானும் அந்த உயிர்த்தெழுதலிலே பங்கு பெறுகிறவர்களாய் மாறுவோம். இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு என்னவென்று சொன்னார், communion with the risen Christ on daily life. அனுதின வாழ்க்கையில நம்முடைய உயிர்த்தெழுந்த இயேசுவோடு கூட இருக்கக்கூடிய ஐக்கியம். நமக்கு இந்த ஒரு focus இல்லைன்னு வைங்களேன். If we do not have this focus of being resurrected, if we do not want to be a part of the eternal kingdom, then whatever that we learn on the day of Easter, on the day of our Good Friday, on the day of our Christmas, everything is waste. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கை ஒரு சாதாரண கிறிஸ்தவ வாழ்க்கையாய் அமைந்துவிடும். நம்முடைய நோக்கங்கள் என்ன? What is our focus? Do we have that resurrected Christ, life-giving Christ, life-giving Spirit within ourselves? அப்படி இல்லை என்று சொல்லுவோம் என்று சொன்னால் இந்த நாளில நாம் மிகவும் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம். அந்தபடியே முன்னின மனுஷனாகி ஆதாம் ஜீவ ஆத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார் என்று சொல்லி நாம அதை பார்க்கிறோம். நன்றாக யோசித்து பார்க்க வேண்டும், நம்முடைய ஆவிக்குரிய சரீரம் எவ்வாறு இருக்கிறது என்று சொல்லி. நம்ம இந்த சரீரத்தை குறித்து நம்ம நிறைய தெரியும். We know lot of differences, lot of things what we have to do for this body, we know it, but what are we doing for our spiritual body? நம்ம மரிக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்க்கும் பொழுது பிரசங்கி 12:7 என்ன சொல்லிருக்கிறது என்று சொன்னால், மண்ணானது மண்ணுக்கும் ஆவியானது தேவனிடத்திற்கும் திரும்பி போக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரசங்கி 12:7 யாராவது வாசிங்களா? இந்த மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு போகாததற்கு முன்ன போதும். இந்த இடத்துல என்ன சொல்லுகிறது என்று சொன்னார், இந்த மண்ணானது தான் முன்பிருந்த மண்ணுக்கு திரும்பும். நம்மிடத்துல இந்த நாளிலே காணப்படுகிற ஆவி தான் தந்த தேவனிடத்திற்கு திரும்பி போகும். இது ஆவி என்பது, ஆவியின் சரீரம் அல்ல. ஆவி என்பது, ஆவி எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு வாசிக்கும் பொழுது லூக்கா 24:39 வாசிங்க. லூக்கா 24:39 நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள், நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே. இது இயேசுவானவர் சொன்னது. இயேசுவான உயிர்த்தெழுந்த பின்பு அவர் சொன்னது, வாங்க வந்து என்னை தொட்டு பாருங்க, எனக்கு இருக்கிற மாம்சமும் எலும்புகளும் படி ஒரு ஆவிக்கு இருக்காதே. புரிகிறதா டிஃபரன்ஸ்? நம்முடைய ஆவிக்குரிய சரீரத்துல, நம்முடைய ஆவிக்குரிய சரீரத்திற்கு ஒரு சரீரம் உண்டு. இயேசுவானவருடைய ஆவிக்குரிய சரீரத்தின் அடையாளங்கள் அவை. அவருக்கு எலும்பு இருக்குது, அவருக்கு ஒரு சரீரம் உண்டு. இப்ப 43ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அதே இதுல அவைகளை அவர் வாங்கி அவர்களுக்கு முன்பாக புசித்தார். He ate flesh and fish and bread. அவர் உயிர்த்தெழுந்த இயேசுவானவர் அப்பத்தையும் மீனையும் புசித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்துல. சோ நம்ம உயிர்த்தெழும் பொழுது நம்முடைய ஆவியாக காணப்பட மாட்டோம், நாம் ஆவிக்குரிய சரீரங்களாய் காணப்படுவோம்.
ஆவிக்குரிய சரீரம் நமக்கு கொடுக்கப்படும். அந்த ஆவிக்குரிய சரீரம் சாப்பிடுறது கூட சாப்பிடும் வேதத்துல போட்டிருக்கிறது. இயேசுவானவர் அவர் என்ன பண்ணாரா, அவர் மீனையும் அப்பத்தையும் புசித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், நமக்கு இப்ப நினைத்து கொண்டு இருப்பது we have our spirit, but when Jesus comes it is going to be a spiritual body. ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு என்று சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். எதற்காக நாம் அனுதினமும் இயேசுவோடு கூட இருக்கிறோம்? இப்போ ஒன்றை நம்ம தெரிந்து கொண்டோம். ஒன்று என்னவென்று சொன்னால், if we have Christ within us, the resurrected Christ, the life giving Christ நமக்குள்ள இருக்கும் பொழுது நாம் உயிர்ப்பிக்கப்படுவோம் என்று சொல்லி நமக்கு தெரிகிறது. இது முதலாவது படி. இரண்டாவது படி என்னவென்று சொன்னால், எதற்காக தினமும் நாம இயேசுவை நாம் அவரோடு கூட ஐக்கியம் வைத்துக் கொள்ள வேண்டும்? லூக்கா 17ஆம் அதிகாரம் 30-36 ஒரு சில வசனங்கள் என்று வாசிங்க. லூக்கா 17:30-36. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலே அப்படியே நடக்கும். அந்த நாளிலே வீட்டின் மேல் இருக்கிறவன் எடுத்துக்கொண்டு போக இறங்காமல் இருக்க கடவன். அப்படியே வயலில் இருக்கிறவன் பின்னிட்டு திரும்பாமலும் இருக்க கடவன். லோத்தின் மனைவியை எடுத்துக் கொடுங்க, இழந்து போவான். இழந்து போகிறவன் அதை திரும்பி பெற்றுக் கொள்ளுவான். அந்த ராத்திரியில் ஒரே படுக்கையில் படுத்திருக்க 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். வேலை செய்கிற 2 பேரில் ஒரு ஸ்திரீ ஏற்றுக்கொள்ளப்படுவார், இன்னொரு ஸ்திரீ கைவிடப்படுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவானவருடைய 2ஆம் வருகையில என்ன நடக்கும் என்று சொன்னால், 2 பேர் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவார், ஒருத்தி கைவிடப்படுவார். 2 பேர் வயலில் வேலை செய்து கொண்டிருப்பார்கள். ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். இதெல்லாம் எப்ப நடக்குது? சண்டே சர்ச்ல உட்காந்துருக்கும் போதா, இல்ல வீட்டுல உட்காந்து பைபிள் வாசனை ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுதா? பார்க்க வேண்டும். நம்முடைய சாதாரண வாழ்க்கையில இருக்கும் போது நடக்கிற காரியங்கள். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், வாரத்துக்கு ஒரு நாள் சர்ச் வந்து ஜெபம் பண்ணிட்டு போயிட்டா போதும். இல்ல நம்ம பிரேயர் டைம்ல, மார்னிங் டைம் அல்லது நைட் டைம்ல, ஆஃப்டர்நூன் டைம்ல வேதத்தை வாசித்து ஜெபம் பண்ணி முடித்தால் போதும் என்று சொல்லி யோசித்து கொண்டு இருக்கிறோம். இயேசுவானவருடைய வருகை வரும் பொழுது எப்படி இருக்கும் என்று சொன்னால், சாதாரண வாழ்க்கையில நீங்களும் நானும் இருப்போம். அவங்கவுங்க ஆபீஸ் டியூட்டியில இருப்போம், அவங்கவுங்க ஃபேமிலி டியூட்டியில இருப்போம், நம்முடைய டிராவல்ல இருப்போம், whatever way that we may be. But when God comes, one will be taken, one will be left over. அப்படின்னா என்ன அர்த்தம்? அனுதினமும், every day, every moment, every part of our life, unless we have the fellowship with our Christ, we will be left alone. We will be fallen back. நம்ம ஒவ்வொரு வினாடி பொழுதும் தேவனோடு கூட ஐக்கியம் இல்லாத இருக்கும் பட்சத்துல, உயிர்த்தெழுந்த இயேசுவோடு கூட அந்த ஒரு உறவு இல்லாத பட்சத்துல என்ன நடக்கும் என்று சொன்னால், நீங்களும் நானும் கைவிடப்பட்டவர்களா இந்த உலகத்துல நம்ம நீந்தி போவோம்னு சொல்லி உங்கள் முன்பதாக வைக்க விரும்புகிறேன். resurrected life, resurrected கிறிஸ்டோட லைஃப் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை என்று சொன்னால், நீங்களும் நானும் கைவிடப்பட்டவர்களாய் காணப்படுவோம். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, நமக்கு ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. ஜென்ம சரீரத்திற்கு எல்லாரும் வேலை செய்வோம். ஜென்ம சரீரத்திற்கு we give all plans till I die. What is the bank balance I need to have? What is the storage I need to have? What is the thing how I am going to live till my last breath on this earth? We have all plans, but Bible clearly talks about என்ன சொல்கிறது? ஆவிக்குரிய சரீரம் ஒன்று நமக்கு உண்டு. அந்த ஆவிக்குரிய சரீரம் என்ன செய்யுமா? அதற்கு எலும்புகளும் உண்டு, சரீரமும் உண்டு, ரத்தம் மட்டும் இல்ல. என வேதம் சொல்லுகிறது, நம்முடைய ஜீவன் எதில் இருக்கிறது? ரத்தத்தில் இருக்கிறது என்று சொல்லுகிறது. சோ உயிர்த்தெழுந்த சரீரத்திற்கு ரத்தம் கிடையாது, இயேசுவானவருடைய பிரசன்னம் அல்லதான். அந்த ஆவி நமக்கு ஜீவனை கொடுக்க போகிறது. அந்த
அந்த ஜீவன் நமக்குள்ள இருக்கும் பொழுது நம்ம கிறிஸ்துவுக்காய் உயிர்த்தெழுகிறவர்களாய் காணப்படுவோம் என்று சொல்லி உங்கள் முன்பதாக வைக்க விரும்புகிறேன். நம்ம உயிர்த்தெழுந்த பின்பு என்னென்ன நடக்கணும் ஒரு சில காரியங்களை மட்டும் முன்பதாக வைக்க விரும்புகிறேன். தானியேல் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களுக்கு ராஜரீகம் ஆளுகை கொடுக்கப்படும். ஒருவேளை நம்ம உயிர்த்தெழுந்தோம் என்று சொல்ல வைத்துக் கொள்வோமே, இயேசுவோடு கூட உயிர்த்தெழுந்தோம் என்று சொன்னால் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள் கொடுக்கப்படும் காரியங்கள் என்ன? தானியேல் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, ராஜரீகம் அண்ட் ஆளுகை. The government or the leadership will be given. 27ஆம் வசனம் அதான் சொல்லுகிறது, நம்முடைய ராஜரீகம் ஆளுகை சொல்லுகிறது. அதே போல 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், நீங்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பீர்கள் என்று சொல்லுகிறது. You will judge the world என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், தேவதூதரை நீங்கள் நியாயம் தீர்ப்பீர்கள். You will judge angels. எப்போ? நம்ம resurrect ஆனதுக்கு அப்புறம், when we get a resurrected body, அல்லது ஆவிக்குரிய சரீரம் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட பின்பு நடக்கக்கூடிய காரியங்கள் என்ன? நீங்கள் இந்த உலகத்தை நியாயம் தீர்ப்பீர்கள், நீங்கள் தேவதூதரையும் நியாயம் தீர்ப்பீர்கள், இந்த ராஜ்யத்தை ஆளுகிற ராஜ்யம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. Do we have that thirst in our heart? Do we know or do we have a confidence? Yes, I will get the resurrected body. நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறதா? நிச்சயமாக எனக்கு அந்த ஆவிக்குரிய சரீரம் கிடைக்கும் என்று சொல்லி அப்படி சொல்லி இருக்கும் பொழுது தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லலாம். அப்படி இல்லாம பட்சத்துல நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி நம்ம யோசிக்க வேண்டும். இந்த நாளில நாம தியானிக்கப்படியாக மிகவும் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு தலைப்பு என்னவென்று சொல்லி பார்ப்போம் என்று சொன்னார், communion with the resurrected Christ, risen Christ in our daily life. எதற்காக என்று சொன்னால், முதலாவது நாம் உயிர்த்தெழ வேண்டும் என்று சொன்னால் நமக்குள்ளே உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் வேண்டும். உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும் பொழுது நாம் உயிர்த்தெழப்படுவோம். உயிர்த்தெழுதலிலே பங்கு பெறும் பொழுது அதனுடைய பலன்கள் என்னவென்று சொன்னால், நாம் என்ன பண்ணுவோம்? நம்ம உலகத்தை நியாயந்திருக்கிறவர்களாய் காணப்படுவோம், தேவ தூதர்களை நியாயந்திருக்கிறவர்களாய் காணப்படுவோம், தேவனுடைய ஜீவன் நம்மை உயிர்ப்பிக்கிறதாய் காணப்படும். யோசித்து பார்க்கலாம், நம்முடைய வாழ்க்கையில இத்தகைய உயிர்த்தெழுதல் இருக்கிறதா என்று சொல்லி நம்ம தேவனுடைய இயேசுவானவருடைய வருகையில உயிர்த்தெழுதலில பங்கு பெறுவோமா என்று சொல்லி நம்ம யோசித்து பார்ப்போம். தேவன் நாம் வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த உன்னத வேலையை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நாடி செலுத்துகிறோம். இந்த காலத்துல காணிக்க ஒப்புக் கொடுக்கிறோம். ராஜா, ஜென்ம சரீரத்தையும் ஆவிக்குரிய சரீரத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள நீங்க கிருபை செய்தல வேணுமா ஜெபிக்கிறோம். ஜென்ம சரீரத்திலே வாழும் பொழுது ஆண்டவரேன், ஆவிக்குரிய சரீரத்தின் நோக்கத்தோடு ஆண்டவரேன் வாழும்படியாக நீங்கள் ஒவ்வொருவரோடு நேரிடைப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். சாட்சியை வாழ கிருபைத்தாலும் பலப்படுத்தும், வழி நடத்தும். துதிக்க மகிமை மக்கள் செலுத்துகிறோம். நாமத்தினால் ஜெபிக்கிறோம். நேசிக்கிறோம்.